ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் Culinary யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான வாழைப்பூ வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாழைப்பூ வடை செய்யறதுக்கு நான் ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூ ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ் தான். வாங்க இப்போ பார்க்கலாம். இப்போ இதில் ஒயிட் கலர் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். அப்புறம் நரம்பு மாதிரி நீட்டாக ஒன்று இருக்கும், இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளவுதான். இது ரெண்டு மட்டும்தான் நம்ம வாழைப்பூலேருந்து எடுக்கணும். ஸோ இதே மாதிரி எல்லாமே எடுத்துட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வாழைப்பூ கட் பண்ண உடனே கலர் சேஞ்ச் ஆகிடும், கருத்துரும். ஸோ அதனால நான் மோர் கலக்கி வச்சுருக்கேன். வாழைப்பூ கட் பண்ண உடனே நம்ம இதை மோரில் ஆட் பண்ணிக்கலாம். மோரில் ஆட் பண்ணோன்னா நமக்கு கருகாமல் இருக்கும். பாருங்க, மோரில் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வச்சிருக்க எல்லா பூவுமே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் 250 கிராம் கடலைப்பருப்பு 1 hour ஊற வச்சிருக்கேன். இதையும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ரொம்ப மழமழன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கூடவே நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பூவையும் சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் நல்லா ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சோம்பு 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லியும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி நம்ம காய வச்சிருக்க எண்ணெயில் வடையெல்லாம் தட்டி போட்டுக்கலாம். வாழைப்பூக்கு ரொம்ப மெலிசா வடை தட்டக்கூடாது, ஒரு மீடியம் சைஸில் நம்ம தட்டி போட்டுக்கலாம். ஏன்னா சீக்கிரமாக வாழைப்பூ எண்ணெயில் கருகிடும். அப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கு லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா குக் ஆன உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ 2 சைடும் நல்லா ஈவனாக நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. வடை நல்லா செவந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வடையை எடுத்துடலாம். அவ்வளவுதான், வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஈஸியான ரெசிபி இது. இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சவுத் இந்தியன் Culinary யூடியூப் சேனல்.